ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல வந்து பாஜக நிர்வாகிகளை விசாரிக்கணும், பாஜக விசாரிக்கணும்னு நீங்க சொன்னீங்க. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? கொலை வழக்குல டிஸ்டர்ப் ஆகாம எல்லாம் ஆருத்ரா விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் அன்னைக்கு சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு பல பேர் வெளியே வந்துட்டு இருக்காங்க. அவர்களுடைய மகளிர் அணி தலைவர் அஞ்சலை, பாஜக கட்சியோட தலைவர் அண்ணாமலை வந்து தலித்துகளுக்கு மீதான வன்முறை கடந்த 3 வருடங்களாக திமுக ஆட்சியில் அதிகரிச்சு. நீங்க வந்து தேடி தேடி ரவுடிகளை பிடித்து அவங்க கட்சியில போட்டிருக்காங்க. தேடி இதெல்லாம் பண்ணிட்டு இந்த ஆருத்ரா மேட்டர் எடுத்தோன்னு அவர் அவ்வளவு டென்ஷன் ஆகி பேசுறாரு. அப்ப எதுக்கு டென்ஷன் ஆகி பேசணும்? மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் இஸ்லாமியர்களே 1947 பாகிஸ்தானிற்கு அனுப்பி இருக்க வேண்டும். நாட்டில் இருப்பது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு மந்திரிகள் அப்படியெல்லாம் யாருமே கிடையாது. அங்க ஒரு பாஸ், மீதி எல்லாம் அங்க வந்து பல்வேறு முறைகேடுகள் உச்சநீதிமன்றம் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஆனால் மத்திய அரசு வந்து அடுத்தடுத்த நுழைவுத்தர்களுக்கு தயாராகிட்டு வராங்க. அதே என்டிஏ வைத்து வந்து நுழைவுத்தர்கள் நடத்துறாங்க. நான் சொன்ன அந்த என்டிஏ என்பதே ஒரு உயர்நீதிமன்றமே இது வரைக்கும் இருந்தது பிரிட்டிஷ் முறை சட்டம். நாங்க இந்திய முறை சட்டம் கொண்டு வரோன்றாங்க. எனக்கு அந்த இந்திய முறை சட்டம்னு கேட்டாலே பயமா இருக்கு. தலித்துகள் மீதான தாக்குதல் அதிகமா இருக்குன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. கூடவே இன்னைக்கு ரஞ்சித் உதய் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் வெறும் அரசியல் கட்சிகள் பங்கு பெறல, பல சமூக ஆர்வலர்களும் சமூக சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷனும் இந்தியா எனும் சிந்தனை மற்றும் ஜனநாயகத்தை விரும்பும் நம்பும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பாடுபட்ட ஒரு தேர்தல் இது. தமிழகத்தில் இணைந்தெழு தமிழ்நாடு என்ற ஒரு அமைப்பு இந்த எல்லா சமூக ஆர்வலர்களையும் ஒருங்கிணைத்து பல தொகுதிகளில் அமைதியாக, யாருக்கும் தெரியாமல் அமைதியாக வேலை பார்த்தார்கள். அந்த ஒரு இயக்கத்தின் இன்னைக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்திற்கு வந்து நான் அவர்களை சந்திப்பது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். மறுபடியும் நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த ஜனநாயக விரோதி சக்திகளை எதிர்த்து அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, மக்களும் மக்கள் இயக்கங்களும் சேர்ந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டால் மட்டுமே இவர்களை நாம் ஒடுக்க முடியும். அதுக்கு இணைந்தெழு தமிழ்நாடு போன்ற பல இயக்கங்கள் உருவாக்க வேண்டும். இன்னும் நம்ம கலை இது சம்பந்தப்பட்ட இயக்கங்களை உருவாக்கல, அதை உருவாக்கணும். அப்படி மட்டும்தான் வந்து இந்த ஆதிக்க சக்திகளை நாம் எதிர்கொள்ள முடியும். இயக்கத்தின் அடுத்த கட்ட பணிகள் என்ன? நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிச்சு, அடுத்த கட்ட இவர்களுடைய நகர்வு என்ன? கண்டிப்பாக நிறைய விஷயங்கள், அதாவது வந்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய கிராஸ் ரூட்ல நடக்கிற விஷயங்கள் வந்து அதோடைய தாக்கம், அதனுடைய அரசியல் தாக்கம், அதோடைய மக்களுடைய ஒப்பீனியன், பப்ளிக் ஒப்பீனியன் சொல்லுவோம், அதை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போறதுக்கு சில இயக்கங்கள் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த பப்ளிக் ஒப்பீனியனை புரிந்து கொள்வதற்கும் அதை அரசியல் கட்சிகளுக்கும் மற்ற என்ஜிஓக்களுக்கும் மற்ற ஈவன் ஊடகங்களுக்கும் கூட எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இயக்கமாக இது மாறலாம். சார், மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கார். இஸ்லாமியர்களே 1947 பாகிஸ்தானிற்கு அனுப்பி இருக்க வேண்டும். அவர்கள் இன்றைக்கு நாட்டில் இருப்பது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. அவர்களுக்காக நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து ஒரு அமைச்சர் வந்து பேசியிருக்காரு. இல்ல, அது நான் தான் முதல்ல இருந்தே சொல்றேனே, அதாவது அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு மந்திரிகள் அப்படியெல்லாம் யாருமே கிடையாது. அங்க ஒரு பாஸ், மீதி எல்லாம் அங்க வந்து அவர்களுடைய குலாம்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாஸ், மற்றவங்கெல்லாம் குலாம். அப்படிப்பட்ட ஒரு கட்சி அது. அங்க வந்து மந்திரிகளுக்கு ஒரே வேலை என்னன்னா, எப்படி பாஸை இன்னைக்கு ஹாப்பியா வச்சுக்கலாம், எதை சொன்னா அவர் ஹாப்பியா இருப்பாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை விடுறது அவங்களுடைய வேலை. அவர்களுக்கும் ஜனநாயக விஷயம் இதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஆட்களை மந்திரிகளாக உட்கார வைத்து விட்டோமேன்ற கவலை தான் நம்ம பண்ணமே தவிர அவர்கள் சொல்லும் வாக்கியங்களை எல்லாம் சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவதுங்க, அரசாங்கம் என்பது அரசாங்கம். இன்னைக்கு கர்நாடகா ஒரு மாநிலம், தமிழ்நாடு ஒரு மாநிலம், ரெண்டுமே ஒரு ஸ்டேட். அந்த ஒரு மாநிலங்களுக்கு மத்தியில் ஒரு தண்ணி பிரச்சனை இருக்கு. இந்த தண்ணி பிரச்சனை எப்படி தீர்க்கிறோம்னா, இன்டர் ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட்னு ஒன்று. அதன் மூலமாக ஒரு காவேரி ரிவர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை உருவாக்கி அந்த அத்தாரிட்டி மூலமாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரும். இதில் எல்லாமே அரசாங்கங்கள் தான் செய்கிற விஷயம். அதாவது வானதி அவர்களுக்கு, திரு வானதி சீனிவாசன் அவர்களுக்கு இதில் வித்தியாசம் புரியலையோ இல்லை என்னன்னு தெரியல. அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகளை வந்து
கொண்டு போய் அரசியல் கட்சிகள் மேலே விடுறதெல்லாம் சரி கிடையாது. இல்லைன்னா 1950 அவங்க பண்ணலையா 40 பண்ணலையாலாம் கேட்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதா நம்ம பொறுப்பு. இது ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு பேச்சு. சார், நுழைவுத் தேர்வுகள்ல அடுத்தடுத்து பல்வேறு முறைகேடுகள் நடந்து நீட்ல உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஆனால் மத்திய அரசு அடுத்தடுத்த நுழைவுத் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு வராங்க. அதே என்டிஏ வைத்து நுழைவுத் தேர்வு நடத்துறாங்க. அது எப்படி நான் சொன்ன அந்த என்டிஏ என்பதே ஒரு சொசைட்டி. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே இது வரைக்கும் தெரியல. அது அரசாங்க இயக்கமோ எதுவுமே கிடையாது. ஒரு சொசைட்டி. அதுக்கு என்ன பவர்ஸ் கொடுத்துருக்காங்க என்னன்னே தெரியாது. ஆனால் இவர்கள் மறுபடியும் இந்த எக்ஸாம் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். நான் மறுபடியும் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இது ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம். இது வரைக்கும் சமூக நீதிக்கான ஒரு சிஸ்டமை நம்ம முன்னாடி வச்சுட்டு வந்தோம். காங்கிரஸ் உட்பட பல கட்சிகள் அதை செயல்படுத்திட்டு வந்தாங்க. அதை திருப்புவதற்கான ஒரு வழி தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டாக மாற்றிட்டு வராங்க. அதுக்கு ஒரு பேரும் கொடுக்குறாங்க. அந்த பேரை யாருக்குமே வாயில நுழையில. அது கேட்டால் அது இந்திய முறை அப்படின்றாங்க. இது எங்கேயோ மனுஸ்மிருதிக்கு போகிற ஒரு பாதையாக கூட நான் பார்க்குறேன். அதனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அரசாங்கமே எல்லோரையும் பின்னோக்கி கொண்டு செல்லும் அரசாங்கம். இதில் யாருக்குமே எந்த நன்மையும் கிடையாது. ஆனால் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க எங்களுக்கு ரொம்ப நன்மையான விஷயம், இவர் இதை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டாருன்னு. ஒரு 40 வருஷம் நம்ம அட்லீஸ்ட் நம்மளை பின்னாடி கொண்டு போயிடுவாங்க. அதான் இந்த அரசாங்கம் பண்ண. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல நீங்க பாஜக நிர்வாகிகளை விசாரிக்கணும், பாஜக விசாரிக்கணும்னு நீங்க சொன்னீங்க. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? நேற்று பாஜக கட்சியோட தலைவர் அண்ணாமலை இது மாதிரி தலித்துகளுக்கு மீதான வன்முறை கடந்த 3 வருடங்களாக திமுக ஆட்சியில் அதிகரிச்சுன்னு சொல்றாரு. இது பற்றி உங்க கூட்டணி கட்சி திமுக பற்றி சொல்றாரு. நான் ஆருத்ரா விஷயத்த நான் பேசினேன். இந்த கொலை வழக்குல டிஸ்டர்ப் ஆகாம எல்லாம் ஆருத்ரா விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் அன்னைக்கு சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு பல பேர் வெளியே வந்துட்டு இருக்காங்க. அவர்களுடைய மகளிர் அணி தலைவர் அஞ்சலை என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பல ஆட்கள் இதுல இன்வால்வ்டா இருக்காங்க. மறுபடியும் நான் சொல்றேன், ஆருத்ரா இந்த என்டையர் இன்சிடென்ட்டுக்கு கீயான ஒரு விஷயம். இதை எடுத்தாலே இதை அந்த 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 ஸ்கேம்னால இந்த சம்பவம் மட்டும் இல்லை, மீதி பல சம்பவங்கள் கூட தடுக்கப்படலாம். அதனால அதை ஒழுங்கா விசாரிச்சாலே இந்த பாஜக நிர்வாகிகள், நான் தான் சொல்றேனே, நீங்க தேடி ரவுடிகளை பிடித்து அவங்க கட்சியில போட்டிருக்காங்க. தேடி ஒரு இடம் இல்லை 2 இடம் இல்லை, இன்னைக்கு பட்டியலே விட வேண்டிய நிலைமையில இருக்கும். அதனால இதெல்லாம் பண்ணிட்டு அவர் அன்னைக்கு அந்த ஆருத்ரா மேட்டர் எடுத்தோன்னு அவர் அவ்வளோ டென்ஷன் ஆகி பேசுறாரு. அப்போ எதுக்கு டென்ஷன் ஆகி பேசணும்? அப்போ ஏதோ ஒன்று உள்ள இருக்கு. இதை திறம்பட விசாரிக்க வேண்டும். இதை சிபிஐ கிட்ட கொடுக்கணும், இடி கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் தப்பிச்சுக்கிறதுக்கான வழியா பாக்குறாங்க. ஏங்க அது என்ன சட்டம், அதுல என்ன பண்ணிருக்காங்கன்றது யாருக்குமே தெரியலங்க. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல மறுபடியும் ஒரு 8 சட்டம் வைக்க போறாங்க. அதுல ஏர்கிராஃப்ட் ஆக்டையும் ஏதோ வாயு விஹேனா என்னவோ மாத்துறாங்க. அது என்னன்னு தெரியல, அது பார்லிமெண்ட்ல போனா தான் தெரியும். அந்த 3 சட்டங்களும் இந்திய குற்றவியல் சட்டத்தை எந்த ஒரு பார்லிமெண்ட்ரி ஸ்கூட்னியும் இல்லாம மாத்திருக்காங்க. இது எப்படி அவங்களுக்கு மனசு வருதா என்னன்னே புரியல. இது ரொம்ப ஒரு அட்ராசியஸான ஒரு விஷயம். அதுவும் இது அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் இருந்தது பிரிட்டிஷ் முறை சட்டம், நாங்க இந்திய முறை சட்டம் கொண்டு வரோன்றாங்க. எனக்கு அந்த இந்திய முறை சட்டம்னு கேட்டாலே பயமா இருக்கு. அதுல இருந்து தான் நாங்க ஓடி இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு போனோம். மறுபடியும் எங்களை அங்க கொண்டு போறாங்களான்ற பயம் எனக்கு வருது. இந்த பயம் எல்லாருக்குமே இருக்கு. சார், 21ஆம் நாடாளுமன்றம் கூடியது என்னென்ன மாதிரி முக்கிய பிரச்சனைகள் எடுத்து வைக்கிறது? நிறைய பிரச்சனைகள் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கு. கண்டிப்பாக எதுக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது. எந்த பிரச்சனை எடுத்து வச்சாலும் அதை கேட்கறதுக்கு அவங்க ரெடியா இல்லை. மறுபடியும் அந்த போராட்டத்தில் தான் ஈடுபடணும். மணிப்பூர்ல இருந்து ஆரம்பிச்சு, நீட்ல இருந்து ஆரம்பிச்சு, இந்த காவேரி இஷ்யூல இருந்து பல இஷ்யூ பேச வேண்டியது இருக்கு. ரயில்வே நாளுக்கு நாள் ரயில்வே இன்சூரன்ஸ் அதிகமாகிக்கிட்டே போகிறது. அதுக்கும் காரணங்கள் நாங்கள் சொல்றோம். சரியான ரயில்வே ஊழியருக்கு சரியான அவங்க விடுப்பு கொடுக்கறதில்ல, சரியான முறைகள் ஃபாலோ பண்றதில்ல, அதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் பார்லிமெண்ட்டை கூப்பிட்டு அவங்க அந்த 5-6 சட்டங்கள் ஏனோ இல்லைன்னா ஏதாவது ஒரு கண் துடைப்பு, பட்ஜெட் இந்த மாதிரி எதனா தான் பண்ணுவாங்க. பாப்பா என்ன பண்றாங்க. ஒரு தலித்துகள் மீதான தாக்குதல் அதிகமாக இருக்குன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. கூடவே இன்னைக்கு ரஞ்சித் உதய் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, நான் முதல்ல இருந்தே என்னுடைய ஸ்டாண்ட் ஒன்று தான். இந்த சமுதாயமே பெருசா மாறலை. இது அரசாங்கங்கள் மட்டும் இல்லை, சமுதாயமே பெருசா மாறலை. தலித்துகள் மீதும் எஸ்டி மீதும் இவங்க வந்ததுக்கப்புறம் மைனாரிட்டிகள் மீதும் அந்த வன்மம் ரொம்ப நாளா இருக்கிறது தான். அது புதுசான விஷயம் கிடையாது. ஆனால் அரசாங்கங்கள் அதை கட்டுப்படுத்திட்டு தான் வந்தது. இன்னைக்கு பாஜக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை யார் வேணா ஓப்பனா பண்ணலான்ற ஒரு தைரியம் வந்திருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு
முதல்வர் தளபதி மீது மிகுந்த நம்பிக்கை உண்டு. அவர் வந்து நீங்க அரசியலெல்லாம் விட்டுருங்க, அதை தாண்டி ஒரு நல்ல மனிதர், அவர் வந்து சென்சிட்டிவான ஒருத்தர். அது கண்டிப்பா அவர் கண்ட்ரோல் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை நான் அப்பீலும் நான் அவர் முன்னாடி வைக்கிறேன்.